உன்னுடைய கட்சி பக்குவப்பட்ட கட்சி, 50 ஆண்டு கட்சி, உன்னுடைய கட்சியை உட்கார வைத்து விட்டார்கள். ஒரு பக்குவமும் இல்லாத ஒரு தலைவனை, ஒரு பக்குவம் இல்லாத ஒரு கட்சியை ஆட்சியில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் என்றால் நீங்கள் பூண்டோடு ஒழிய வேண்டும் என்று மக்கள் விரும்பியதனுடைய அடையாளம் அது. நீ பேசுவதற்கெல்லாம் யோகியதை. அவர் ஒன்று சொன்னார் பாருங்க சார், 35% மக்கள் தான் உங்களுக்கு வாக்கு செலுத்தி இருக்காங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. ஆனா 65% மக்கள் வந்து எங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி இருக்காங்க, எங்க 2 கட்சிகளுக்கு. அதனால மக்கள் வந்து நீங்க வர்றது ஆட்சிக்கு வந்த போதெல்லாம் 65% வாக்கு பெற்று வந்தாராமா? இவரும் இது மாதிரி தானே வாக்கு பெற்று வந்தாரு. இவர் ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சிக்கு வருகிற போது 65% வாக்குகளை பெற்று வந்தார். எம்ஜிஆர் ஒருவரால் 51% வாக்குகளை திண்டுக்கல் தேர்தலில் பெற்றார். 3 கட்சி 49, இவர் மட்டும் 51, பாதிக்கு மேல். பெரிய அதிசயம் அது. நீ எப்போவா அப்படி பெற்று வந்திருக்கிறாயா? இது எதுக்கு பேசுகிறாய்? நாங்கள் இதெல்லாம் பேச்சென்று, அதாவது ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு வந்து விட்டார். ஏறத்தாழ கொஞ்சம் பற்றாக்குறை என்பதை தவிர மக்கள் வேட்பாளரை தெரியாது, பணம் கிடையாது, பணம் ஒரணா கொடுக்கவில்லை, பணத்தின் துணை இல்லாமல் நீ எத்தனை 1000 கோடி வாரி இறைத்தா, கொள்ளையடித்த பணத்தை வாரி இறைத்தது மறுபடியும் கொள்ளையடிப்பதற்கு நீ வாரி இறைத்தா வாங்கி கொண்டு உன் மூஞ்சியில கரியை பூசினார்கள். ஒரணா கொடுக்காமல், ஜாதி பார்க்காமல், மதம் பார்க்காமல் அந்த கட்சியை உட்கார வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்மீது உள்ள வெறுப்பினால் தான் விஜய் வந்தார். உன்னை போன்றவர்களுடைய ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று தான் அவர் வந்தார். இவ்வளவு மோசமாக தோற்கடிக்கப்பட்ட வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டு அரசியலில் கிடையாது. அவர் ரீல்ஸில் ஆட்சி பண்ணாதீங்க, ரியலில் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் விஜய் சும்மா பேச்சுக்களை சொல்ல வேண்டியதானே. ரியல் என்று அவர் பண்ணுவார். இப்பொழுதுதானே வந்திருக்கிறார், பண்ண வேண்டும். எடப்பாடி அவர்கள் வந்து எஸ்பி வேலுமணி அவர்களை வந்து கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 6 பேருக்கு மினிஸ்டர் சீட்டுக்காக தான் அங்கே போய் சேர்ந்துருக்காங்க, இதுக்கு வந்து இவங்க பதில் சொல்லணுன்ற மாதிரி எடப்பாடி அவர்கள் சொல்றாரு. எஸ்பி வேலுமணி வந்து அதிமுகவை திரும்ப ஒன்றிணைக்கணும், சசிகலாவையும் டிடிவி தினகரன்ல கட்சியில் சேர்க்கணுன்ற மாதிரி அவங்க தரப்புல பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அந்த கட்சியில் தொண்டர்கள் இருக்கிறார்கள், பொதுக்குழு இருக்கிறார்கள், முடிவு செய்யும். அதுக்கு உனக்கு வலிமை இருந்தால் உள்ள ஆட்களை சேர்த்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்று. அதை விட்டு எதிரியோடு போய் சேர்ந்து கொண்டு கடைசியில் இப்பொழுது 32 பேர் நீங்கள் இல்லை, 2/3 பங்கு இல்லை, உங்களுடைய பதவியை நீங்கள் இழப்பீர்கள். இதுக்கப்புறம் அவர் என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க சார்? அது தெரியவில்லை, அவர் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியவில்லை. ரொம்ப சாதாரணமாக போதைப் பொருளுக்காக செய்தது சரி, ஆனால் ரொம்ப அதிரத்தக்க மாற்றத்தை செய்ய போகிறார் என்று நினைத்த நிலைப்பாடு இல்லை. போதைப் பொருளை ஒழிக்க வேண்டியதான், அதெல்லாம் போலீஸ்காரன் செய்ய வேண்டியது. உத்தரவை சரியாக போட்டு சரியான அதிகாரிகளை நியமித்து நீங்கள் செய்யாவிட்டால் பதவிகளை இழப்பீர்கள் அல்லது தண்ணி இல்லா காட்டுக்கு மாற்றப்படுவீர்கள் என்று சொன்னாலே சரியாக செயல்படுவார்கள். இதுக்கெல்லாம் பெரிய கையெழுத்து போட வேண்டிய அவ்வளோதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எனக்கு இந்த பெண் போலீஸ், பெண் சிங்கப்படையை பெண்களுக்காக நியமித்து அது இன்னும் மாவட்டத்திற்கு 2 வரப்போகிறது. இவர்கள் அவ்வளவு பெண்களையும் பாதுகாப்பதற்கு போதுமானவர்களா என்பதெல்லாம் இருக்கட்டும். இந்த பெண் சிங்கப்படை ராத்திரியில் போகின்ற போது இதை பாதுகாப்பதற்கு ஒரு ஆண் சிங்கப்படை போக வேண்டும். வெறும் பெண் சிங்கப்படை போனால் பெண் சிங்கப்படையில் உள்ளவளை கற்பழித்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள், ரொம்ப கேவலமாக போயிடும். பெண் சிங்கப்படையை சேர்ந்தவளை கற்பழித்து விட்டால் அது ரொம்ப கேவலமாக போயிடும். அப்புறம் அதற்கு ஆண் சிங்கப்படை நியமிக்க வேண்டியது வந்துவிடும். இதற்கு நேரடியாக ஆண்கள் தானே இந்த தவறை செய்ய போகிறார்கள் பெண்களுக்கு எதிராக. ஆண்கள் போலீஸே போதுமானது, இதற்கு என்ன பெண் போலீஸு? இந்த பெண்ணால் அந்த அயோக்கியனை, ரவுடியை கையாள முடியுமா? ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று செய்கிறாரே தவிர இதில் ஒன்றும் பெரிய புதுமையானது இருப்பதாக தெரியவில்லை. 200 யூனிட் உலகத்தில் இல்லாத ஒன்று இல்லை. 500 யூனிட் பயன்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் 200 யூனிட். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.